வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் கோல்டு சளி. ஸோ அதனால் வந்து நாமளே ஒரு மிஷினை வாங்கி வீட்டிலே பிடிக்கலாம், ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சல் ஒரு மிஷினை வந்து வாங்கினுங்க. இப்போ ஆவி பிடிக்கிற மிஷின் அது என்னென்ன கிட்ஸ் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு டியூப்பு, இந்த டியூப் தான் வந்து அந்த மிஷினில் வந்து ஃபிட் பண்ணுறது. இதை வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று பெரியவங்களுக்கு, இன்னொன்று சின்ன குழந்தைங்களுக்கு. இதுதான் மூக்கில் வச்சு நோஸில் வச்சு பேக் சைடில் பேண்ட் இழுத்து டைட்டாக போடணும். இதில் தான் வந்து அந்த டேப்லெட்டை வந்து லிக்யூட் இதில் தான் ஊற்றி ஓஸை வந்து கனெக்ட் பண்ணுறது. இது என்ன டிவைஸ்ன்னு தெரியலப்பா. இது வந்து மருந்து கொடுத்துருக்காங்க ஆவி பிடிக்கிறதுக்காக. இது வந்து பஞ்சு, இது வந்து பெரியவங்களுக்கு, இன்னொன்று சின்ன குழந்தைங்களுக்கு. இதுதான் மிஷின். இப்போ இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். இதுதான் ஆஞ்சல் ஆவி பிடிக்கிற மிஷின். பார்த்துக்கிட்டிங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு 1500 சம்திங் வாங்கிட்டு வந்தேங்க இப்போ தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபிட்டிங்ஸ் பண்ணி ஆவியை பிடிச்சிடுவோம். இது வந்து மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க, வாரண்ட்டி 1 இயர். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வாரண்ட்டி கைடு அண்டு கைட்லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரகாரம் நீங்களும் அதை பார்த்து ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ஓஸை எடுத்து அதில் ஹோல்ஸில் வந்து சொருகியாச்சு. இதில் தான் ஏர் ப்ரெஷர் வரும் பொஸ்ஸுன்னு. அந்த ஏர் தான் வந்து அந்த மருந்தை வந்து நமக்கு மிஸ்ட்டு மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, இதில் தான் அந்த லிக்யூடை எடுத்து ஊற்றணும். மருந்து ஊற்றி இதை எடுத்து அதில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் மருந்து ஊற்றுறது. இதுதான் அது. உங்கள் விருப்பம் 4, 5 எவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம், இல்லை 1 கூட வேணால் ஊற்றிக்கலாம். ஏன்னா 5 ml சம்திங் தான் வரும். அதனால் ஒரு 2, 3 உடச்சி ஊற்றிடுங்க. இது உள்ள நல்லா ஊற்றிட்டு நாங்கள் வந்து ஒரு 4 ஊற்றிருக்குறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸே சம்திங் வரும். ஆவி நல்லா வருது.